الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم الأضحية لصاحبها بكل شعرة حسنة أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகேட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு இது ஹக்கு இது பாத் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபீரிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாம் என உடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றுவோம் வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நீயத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்திருக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்திருக்குமாறும் எந்தெந்த விடயங்களெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விலக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிகு வனஃப்ஸி அவ்வலம் பித்தக்வல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான ஒரு மாதத்தில் புனிதமிகு நாட்களிலே அல்லாஹு தாலா அந்த உலகத்திலே உயிர் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எந்த நாட்கள் எந்த மாதம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மாதங்களாக இருக்குமோ, எந்த நாட்களை குர்ஆனிலே அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றானோ அந்த நாட்களிலே அந்த மாதத்திலே நாம் இன்று உலகத்திலே ஜீவித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த சங்கைப்படுத்தப்பட்ட கண்ணியமான மாதங்களில் ஒன்றுதான் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கு விருப்பமான இபாதத்துகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ் அடியார்களை தன் பக்கம் நெருக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அல்லாஹ் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்று சொல்லி விடாமல் அதிலே அல்லாஹு தாலா இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களையும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி காட்டுகிறார். வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர், அதிகாலை பொழுது மீது சத்தியமாக, இன்னும் 10 இரவுகள் மீது சத்தியமாக, வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டை படை மீது சத்தியமாக, ஒற்றை மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறார். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 10 இரவுகள் என்று சொன்னால் ஸில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், ஆரம்ப 10 இரவுகள், இவைகள் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். இன்று நாம் 2வது நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த ஒவ்வொரு நாட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு கொண்டிருக்கிறார். ஏன் இந்த நாட்கள் பெருமதி வாய்ந்தது, சங்கையானது,
இந்த நாட்களிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, வஷ்ஷஃபி இரட்டை மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரட்டை என்பது அது யௌமுத் தர்வியா, பிறை 8வது நாள், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 8வது நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியமிடுகிறான். வல் வத்ர் ஒற்றை மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான், அதுதான் யௌமு அரஃபா, பிறை 9வது நாளின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான். குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத் என்பதாக அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதற்கும் தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், வல் யௌமில் மவ்ஊத் வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் தான் அது கியாமத்துடைய நாள் என்பதாக சொல்கிறார்கள். வஷாஹித் சாட்சியம் அளிக்கப்படக்கூடிய, சாட்சியம் தரக்கூடிய நாள் என்பதாக அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அந்த சாட்சியம் தரக்கூடிய நாள் தான் யௌமுல் ஜும்ஆ, இன்று நாம் சமூகம் தந்திருக்கக்கூடிய இந்த நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. வமஷூத் சாட்சியம் பெறப்படக்கூடிய, சாட்சியம் அளிக்கப்படக்கூடிய ஒரு நாள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதன் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அந்த நாள் தான் யௌமு அரஃபா, துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 9ஆக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் அல்லாஹ் ஐயாமின் மஅலூமாத் அறியப்பட்ட நாட்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதற்கும் தஃசீர் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சங்கையான நாளிலே அல்லாஹ் இந்த பூமிக்கு மேலால் என்னை வைத்திருக்கிறான், இந்த பூமிக்கு மேலால் என்னை வாழ வைத்திருக்கிறான் என்பதற்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும். அன்பான சகோதரர், இவ்வளவு சங்கையான நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இந்த உலகத்திலே வாழ்வது பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்களை விட அல்லாஹுக்கு மிக மிக விருப்பத்துக்குரிய என்பார் சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதை விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் சிறந்ததா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்காக வேண்டி வெளியாகிறார். அவர் தன்னுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பொருளையும் எடுத்துக்கொண்டு வெளியாகி அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தம் செய்து தன்னுடைய பொருளையும் இழந்து தன்னுடைய உயிரையும் மாற்றிக்கொண்டாலே தவிர இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான், நேசிக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறார். இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹாக இருக்கலாம், ஒரு தக்பீராக இருக்கலாம். இந்த தஸ்பீஹ், இந்த தக்பீர் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த நாட்களிலே கொடுக்கப்படக்கூடிய தான தர்மங்கள், இது அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய நாட்களாக, மிகவும் விரும்பக்கூடிய தான தர்மங்களாக அல்லாஹ் இந்த தான தர்மங்களை ஏற்றுக்கொள்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், இந்த ஐயாமுல் ஆஷிர், இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களில் நீங்கள் அக்ஸிரு ஃபீஹின்ன, இந்த அதிகமாக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள், அந்த விடயங்களை நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்ன சில அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் தஸ்பீஹாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அதிகமாக நாங்கள் சுப்ஹானல்லாஹ் என்பதை அதிகமாக நாங்கள் மொழிய வேண்டும், அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தக்பீர், நீங்கள் அதிகமாக அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக மொழியுங்க என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஐயாமுல் அஷ்ருடைய காலம், இந்த ஆரம்ப 10 நாட்களில்
நாம் வெளியிலே உலாவக்கூடிய ஆடு மாடுகளை காணக்கூடிய சமயம், ஒட்டகங்கள் நம்முடைய பிரதேசங்களில் இல்லை, நாட்டிலே இல்லை, நாடுகளிலே உலாவுவது கிடையாது. ஒரு இடத்திலே தான் அது அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆடு மாடுகள் கண்ணுக்கு முன்னால் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில் ஆடு மாடுகளை காணக்கூடிய சமயம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்வது முஸ்தஹப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலங்களில் வீதிகளால் ஆடு மாடுகள் செல்கிறதா, கண்களுக்கு படுகிறதா, அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்வது முஸ்தஹப் அன்பான சகோதரர்களே. எனவே இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை அதிகமாக மொழிய வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நீங்க அதிகமாக மொழியுங்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது அமலை சொன்னார்கள், அத்தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள், சொல்லிக் கொள்ளுங்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த நாட்களில் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தைகளை நாம் அதிகமாக நம்முடைய நாவுகளில் மொழிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒரு அமலை சொன்னார்கள், செய்தும் காட்டினார்கள். சஹாபாக்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஸூமு திஸ்அதில் ஹிஜ்ஜா, தில்ஹிஜ்ஜாவுடைய 9 நோன்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோட்டிருக்கிறார்கள். 9 நோன்புகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோட்டிருக்கிறார்கள். எனவே ஆரம்ப முதலாவது நாளிலிருந்து அரஃபாவுடைய நாள் வரைக்கும் நாம் நோன்புகளை நோட்பதும் இதுவும் சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இயன்ற அளவு அதிகமாக நோன்புகளை நோட்டுக்கொள்ள வேண்டும். இது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே செய்து காட்டிய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதற்கு சிறப்புகளை நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். திருமிதி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆரம்ப 10 நாட்களில் நாம் நோக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பும் ஒரு வருடத்துடைய நோன்புக்கு சமமாக என்பார் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு நோன்பும் ஒரு வருடத்துடைய நோன்புக்கு சமம். இந்த ஆரம்ப 10 நாட்களில் நாம் இரவுகளிலே இபாதத் செய்கிறோமா, அந்த இபாதத் லைலத்துல் கத்ருடைய இபாதத்துக்கு சமம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த நாட்களில் இரவுடைய காலங்களும் இபாதத்தை கழிக்க வேண்டிய காலம், பகலுடைய காலங்களும் இபாதத்தை கழிக்க வேண்டிய காலம். இரவுடைய காலங்கள் கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர் என்று சொல்லி இரவுடைய காலங்கள் கழிக்க வேண்டிய காலம். பகலுடைய காலங்கள் நோன்புகளை நோற்றுக்கொண்டு குர்ஆனுடைய திலாவத்துகள், தஸ்பீகள், தக்பீர்கள், தஹ்லீல்கள், தஹ்மீதுகள், சதகாக்கள் என்று சொல்லி பகலுடைய நேரங்கள் இவ்வாறான அமல்களில் கழிய வேண்டும். ஏன் இந்த நாட்கள் மிகவும் சங்கையான நாட்கள், அல்லாஹ்வால் விரும்பப்படக்கூடிய நாட்கள். அல்லாஹ் எங்களிடமிருந்து ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் விரும்பிக் கொண்டிருக்கிறான். நாம் என்ன ஒரு சிறிய ஒரு அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு இரட்டிப்பான கூலிகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அன்பான சகோதரர்களே, எனவே நம்முடைய உள்ளத்திலே ஆசை கொள்ள வேண்டும். நாம் அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமா இல்லையா தெரியாது. அடுத்த ஒரு தில்ஹிஜ்ஜா ஒன்று எமக்கு ஏற்படுமா இல்லையா தெரியாது. இந்த வருடம் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹ் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு தந்திருக்கிறான். இந்த நாட்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. இந்த நாட்களை நாம் இதனை வீணானதாக நாம் கழித்து விடக்கூடாது. பிரயோஜனம் உள்ள நாட்களாக இந்த நாட்கள் கழிய வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். வாழ்க்கையிலே அல்லாஹ் இன்னும் ஒரு தடவை இவ்வாறான பாக்கியத்தை அடைவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நானும் நீங்களும் பயன்படுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஜும்ஆவுடைய நேரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் இது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம்.
அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும், உள்ளத்தால் அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், இந்த சங்கையான நாளிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ்னு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த விடயம்தான் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அல்லாஹ் எமக்கு வைத்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு சிறப்பம்சம் தான், அடுத்த அதிகமான நன்மைகள் அடையக்கூடிய ஒரு விடயம்தான் அரஃபாவுடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பு அரஃபாவுடைய அந்த நாளிலே நோக்கப்படக்கூடிய நோன்பல்ல, பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லவில்லை அரஃபாவுடைய அந்த தினத்திலே தான் இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பா சொல்லவில்லை, பிறை 9 இந்த நோன்பை நோட்டுக் கொள்ளுங்கள் என்பா சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் எங்களிலே சிலருக்கு இந்த சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது, எமது நாட்டிலே பிறை 9 வெள்ளிக்கிழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், வெள்ளிக்கிழமை இந்த நோன்பை நோக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இரண்டாவது சந்தேகம், வெள்ளிக்கிழமை அங்கே பெருநாளாக இருக்கிறது, இங்கே நாம் எப்படி நோன்பை நோட்டுக் கொள்வது? அங்கே அரஃபாவுடைய தினம் வியாழக்கிழமையாக இருக்கிறது, அப்படி என்றால் எமக்கு வியாழக்கிழமை தானே அரஃபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகப்பாடு எங்களிடம் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அரஃபாவுடைய நோன்பு என்பது அரஃபாவுடைய மைதானத்திலே ஹஜ்ஜாஜிகள் ஒன்று சேரக்கூடிய சமயத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு அல்ல, பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கிறது. நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவிலே ஒன்று சேரக்கூடிய அதே நாளில், அதே தினத்தில் தான் இந்த அரஃபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக வரவில்லை. எனவே பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறையை பாருங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். ரமலானுக்கும் தில்ஹிஜ்ஜாவுக்கும் உரிய பிறை அல்ல இது, 12 மாதங்களுக்கும் பார்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நபி அவர்கள் சொல்லி இருக்கலாம், பொதுவாக எல்லா இடங்களிலும் ஒரு பிறையாக இருந்தால் மாதத்துடைய எண்ணிக்கை 29 என்பதாக நபி அவர்கள் வரையறை செய்திருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் பிறையை பாருங்கள், உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்று சொன்னால், மேகங்கள் மறைத்து விட்டு சொன்னால், ஃபைன் உம்ம அலைக்கும், மேக கூட்டம் உங்களை மறைத்து விட்டது, கண்களுக்கு உங்களுக்கு பிறை தென்படவில்லை என்று சொன்னால், ஃபக்திரு லஹு ஸலாஸீன், நீங்கள் 30 நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள், 30 நீங்கள் மாதமாக பூர்த்தியாக்கி அடுத்த நாளை பிறை 1 ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே ஒரு இடத்திலே பிறை தென்படும், இன்னும் ஒரு இடத்திலே பிறை தென்பட மாட்டாது. இது நபியுடைய காலத்திலும் இருந்திருக்கிறது, சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்திருக்கிறது. நபியுடைய காலம் வஹீயுடைய காலம், நபியுடைய காலம் சாதாரண காலம் அல்ல, வஹீயுடைய காலம். எங்கவோ நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ் வஹி மூலமாக அறிவிக்கக்கூடிய காலம். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்கே பஸ்ராவிலே கண்ட பிறை நபிக்கு இங்கு வஹியாக அறிவிக்கப்படவில்லை. அங்கே கூஃபாவிலே கண்ட பிறை நபிக்கு வஹியாக அறிவிக்கப்படவில்லை. நபி அவர்கள் இங்கே மதீனாவிலே பிறையை தேடினார்கள். அன்பான சகோதரர்களே, எல்லா விடயங்களும் வகையாக சொல்லப்படக்கூடிய காலம். ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அவர்கள் நபியை சந்திக்க வருவதற்கு முன்னாலே இவர்கள் இந்த நோக்கத்திலே தான் வருகிறார்கள் நபி என்பதாக அல்லாஹ் வகையை அறிவித்த காலம். நபி அவர்கள் மியராஜுக்கு சென்று வருகிறார்கள். அங்கே மியராஜிலே நபி அவர்கள் பைத்துல் மக்திஸிலே சென்று தொழுகை நடாத்தினார்கள். அந்த பைத்துல் மக்திஸை அந்த காஃபிர்கள் விவரிக்க சொன்னார்கள். அல்லாஹ் அந்த பைத்துல் மக்திஸை, அதில் இருக்கக்கூடிய எத்தனை தூண்கள் என்பதை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் திரையிட்ட காலம். ஆனால் பிறையை அல்லாஹ் காட்டவில்லை. ஏன் அன்பான சகோதரரை, பிறைகளை ஒவ்வொரு இடத்துக்கு இடம் பார்க்கப்பட வேண்டும்.
அரபு நாடுகளிலே பிறைகளுடைய வித்தியாசம் இருக்கிறது. அரபு நாடுகளே ஒரே நாடு காணக்கூடிய பிறையை இன்னும் ஒரு நாடு அவர் ஏற்க மாட்டாது. இன்று எத்தனையோ நாடுகளிலே இன்று எம்மோடு சேர்த்துதான் பிறையை கண்டிருக்கிறார்கள். எனவே நாம் இந்த இடத்திலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. எமது நாட்டிலே பிறை 9 வெள்ளிக்கிழமை நாள் வருகிறது. இந்த நாளிலே நோன்புகளை நோக்கலாமா என்ற அடுத்த ஒரு பீதி கிளம்பக்கூடிய காலம். ஏன் ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்திருக்கிறது, நீங்கள் வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு நோக்க வேண்டாம் என்பார் நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு நோட்பதாக இருந்தால் நீங்கள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வியாழக்கிழமையும் நோன்பு நோக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெள்ளியும் சனியுமாக நீங்கள் அடுத்த நாள் பின்னால் இருக்கக்கூடிய நாளிலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஹதீஸே வந்திருக்கிறது. இப்போது எங்களிடம் சொல்லப்படும், அது எப்படி வெள்ளிக்கிழமை நாம் நோன்பு நோட்பது என்பதாக கேள்விகள் நம்மிடம் தொகுக்கப்படலாம். அன்பான சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னது அந்த நோன்பு நஃபீலான நோன்பை நபி அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக நோக்கப்படக்கூடிய நோன்பைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை தனியாக நோக்க வேண்டாம் என்பார் சொன்னார்கள். அரஃபாவுடைய நோன்பு என்பது இது பிறை குறிப்பிடப்படக்கூடிய நோன்பு. அன்பான சகோதரர்களே, இது பிறையை மையமாக வைத்து நோக்கக்கூடிய நோன்பு. பிறை 9 எந்த நாளிலே வருகிறதோ அந்த நாளிலே நோக்கப்படக்கூடிய நோன்புதான் இந்த அரஃபாவுடைய நோன்பே தவிர ஏனைய நோன்புகளை போல் உள்ள நோன்பு அல்ல. அன்பான சகோதரர்களே, எனவே பிறையை குறிப்பிட்டு வரக்கூடிய நோன்பு, பிறை இத்தனையிலே நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக வரக்கூடிய இந்த நோன்புகள், உதாரணமாக ஆஷுராவுடைய நோன்பு இருக்கிறது, பிறை 10 நோக்கக்கூடிய நோன்பு. முஹர்ரமுடைய பிறை 10 நோக்கப்படக்கூடிய நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு. தாசுஆவுடைய நோன்பு பிறை 9 நோக்கப்படக்கூடிய நோன்பு. இவ்வாறு நாட்கள் குறிப்பிட்டு வரக்கூடிய நோன்புகளை எந்த நாள் வந்தாலும் அந்த பிறையிலே நோன்பு நோக்க முடியும். அந்த நோன்பு இந்த ஹதீஸிலே சொல்லப்படவில்லை. அன்பான சகோதரர்களே, எனவே நாம் இந்த விடயத்திலே தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன் 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நோன்பு அது. நாம் இந்த சந்தேகத்தின் காரணமாக அந்த நோன்பை விட்டுவிடக் கூடாது. அரஃபாவுடைய நோன்பை பற்றி சஹாபாக்கள் நபி அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய நோன்பு என்றால் என்ன என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. இந்த அரஃபாவுடைய நோன்பை நோற்றுக் கொள்வதன் மூலமாக முந்திய ஒரு வருடத்துடைய பாவம், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று பிந்தி இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமைந்து விடும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய நோன்பை நோற்றவர்களாக தன்னுடைய பார்வை, தன்னுடைய நாவுகள், தன்னுடைய செவிப்புலன்களை ஹராமான விடயங்களை விட்டும் யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அரஃபாவுடைய நோன்புக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய தினத்திலே ஓதக்கூடிய ஒரு zikரை சொல்லி காட்டினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ ஹய்யுன் லா யமூத் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த zikரை அதிகமாக இந்த நாளிலே ஓதுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த நாட்களுடைய சிறப்புகளை விளங்கி இந்த நாட்களுக்கு என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து அந்தந்த அமல்களை அந்தந்த நாட்களிலே அல்லாஹ் எமக்கு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த ஒரு அமல்தான் இந்த காலத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப 10 நாட்களில் இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு அமல்தான் பிறை 9 முடிந்து விட்டால் பிறை 10 பெருநாளுடைய தினம் இருந்து கொண்டிருக்கிறது.
பெருநாளுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டால் 2 ஹுத்பாக்களை நாம் செவிமடுத்து விட்டால் அந்த செவிமடுத்ததற்கு பின்னால் நாம் ஆரம்பமாக செய்யக்கூடிய அல்லாஹுக்கு மிக விருப்பமான அல்லாஹுக்கு மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு அமல் தான் உதுஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, யார் யாரெல்லாம் எங்களிலே நியத்து வைத்துக் கொள்ளவில்லையோ அவர்கள் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்ற நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். யார் யாரெல்லாம் நியத்துகளை வைத்துக் கொண்டோமோ நாம் நியத்து வைத்ததற்கு பின்னால் எம்முடைய முடிகளை நகங்களை களைவதை நாம் தவித்துக் கொள்ள வேண்டும். நாம் இப்போது நாம் நியத்தை வைக்கிறோம் சொன்னால் நாம் இன்றிலிருந்து எம்முடைய முடிகளை நகங்களை களைந்து கொள்வதை தவித்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யார் இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்தவர்களாக உலஹியா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் தன்னுடைய முடிகளை நகங்களை அவர்கள் களைந்து கொள்ள வேண்டாம், முடிகளை வெட்டி கொள்ள வேண்டாம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த அமல்களை நாம் தவித்துக் கொள்ள வேண்டும். இப்போதுதான் நம் நியத்தை வருகிறது, உதஹியா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வருகிறதா? இன்றிலிருந்து நாம் முடிகளை நகங்களை களைவதை விட்டும் தவிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஏன் இந்த உதஹியாவுடைய அமல் இது அல்லாஹுக்கு விருப்பமான நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து உதுஹியாவுடைய அமலை தூண்டினார்கள். உதுஹியாவுடைய அமலை நீங்கள் செய்வதற்கு ஆசைப்படுங்கள் என்பார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன் நாஸ் தஹூ, மனிதர்களே நீங்கள் உதுஹியா கொடுங்கள், வஹ்தஸிபு பிதிமாயிஹா, அந்த உதுஹியாவுடைய அந்த இரத்தத்தை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நன்மையை ஆதரவையுங்கள். இந்த உதுஹியாவுடைய பிராணியுடைய இரத்தம் இந்த பூமியிலே சொட்டுவதற்கு முன்னால் அது அல்லாஹ்வுடைய ஹிர்ஸை அடைந்து கொள்கிறது, அல்லாஹ்விடத்திலே அது சென்று விடுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தூண்டினார்கள். அன்பான சகோதரர்களே, உதுஹியாவுடைய அமல் என்பது சாதாரண அமல் அல்ல. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உதுஹியாவுடைய அமல் இது இவர்களுக்கு மாத்திரம் உண்டான அமல் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஊரிலே யார் யாரெல்லாம் வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, வளமையாக யாரெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கென்று குறிப்பான ஒரு அமல் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எம்முடைய குடும்பங்களிலே வளமையாக யாரெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்களோ அது அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அவர்களுடைய பங்குகள் எங்களை வந்து அடையும் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறல்ல அன்பான சகோதரர்களே, உதுஹியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நன்மைகளை அறிவோமாக இருந்தால் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உதுஹியாவுடைய அமலை செய்வதற்காக வேண்டி நாம் அதற்காக வேண்டி முயற்சிகள் செய்வோம், அதற்காக வேண்டி தயாராகுவோம். அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நபி அவர்கள் சிரமத்தோடும் கஷ்டங்களோடும் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு இந்த உதுஹியாவுடைய அமல் இது ஷரியத்தாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 2 தான் இந்த உதுஹியா இது ஷரியத்தாக்கப்பட்டது. நபியுடைய வாழ்க்கையிலே பல சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் நபி அவர்கள் உதுஹியா கொடுப்பதை விடவில்லை. அன்பான சகோதரர், நபி அவர்கள் உதுஹியா கொடுத்தார்கள். அன்பான சகோதரர், நபியுடைய கஷ்டங்களை சிரமங்களை நாம் படித்திருக்கிறோம், நபியுடைய ஷமாயில்களை நாம் விளங்கியிருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் உதுஹியா கொடுப்பதை விடவில்லை. சஹாபாக்களும் உதுஹியா கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உதுஹியாவை பற்றி சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களே நீங்கள் உதுஹியா கொடுங்கள் என்பார் சொன்னார்கள். சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார்கள், மாஹி அல்லாஹி யா ரசூலல்லாஹ், உதுஹியா என்று சொன்னா என்ன யா ரசூலல்லாஹ்னு கேட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுன்னத் அபீக்கும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னா இது என்பார் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா லனா யா ரசூலல்லாஹ், இந்த உதுஹியா கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பா கேட்டார்கள்.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த உதஹியாவுடைய பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கு பகரமா அல்லாஹ் நன்மையை தருகிறான் என்பார் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டது. அப்படி என்றால் செம்பரி ஆடு இருக்கிறது, முடிகள் நிறைந்த ஆடாக இருக்கிறது, ஏனைய ஆடுகளை விட செம்பரி ஆட்டினுடைய முடி அதிகமாக இருக்கிறது, அந்த செம்பரி ஆட்டை அறுத்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு முடிக்கு பகரமா நன்மை கிடைக்குமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பிக்குல்லி ஷஅரத்தின் மின ஸூஃபி ஹஸனா, நீங்க செம்பரி ஆட்டை அறுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக அல்லாஹ் நன்மையை வழங்குவான் என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமல் தான் இந்த உதுஹியாவுடைய அமலாக இருக்கிறது. தபரானியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பஸ்ஸாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா கூமி இலா உதுஹியத்திகி வஷதீஹா, ஓ யா ஃபாத்திமா, நீங்கள் உதுஹியாவுக்கு நீங்கள் தயாராகுங்கள், அந்த உதுஹியா கொடுக்கப்படக்கூடிய இடத்திலே நீங்களும் சமூகம் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா, இந்த உதுஹியாவுடைய பிராணி அறுக்கக்கூடிய சமயம் அதனுடைய இரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னால் உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய காலத்திலே என்னென்ன குற்றங்களை செய்தீர்களோ அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஃபாத்திமா என்பார் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், தந்தையே, இது எங்களுக்கு மாத்திரம் உண்டான நன்மையா? இது அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் உண்டான சிறப்பா அல்லது எல்லோருக்கும் உண்டான சிறப்பா என்பா கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா, இது எங்களுக்கு உண்டான சிறப்பு அல்ல, முழு உம்மத்துக்கும் உண்டான சிறப்பு. யார் யாரெல்லாம் உதஹியா கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான சிறப்பு என்பதாக வழங்கப்படுத்தினார்கள். அன்பான சகோதரர், இந்த நன்மையை நான் அடைந்து கொள்ளக்கூடாதா? இந்த நன்மையை வாழ்க்கையிலே நான் அடைந்து கொள்ளக்கூடாதா? எத்தனை வருடம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை வருடம் எத்தனை செலவுகளை செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு ரூபாய்களை நான் வீணடிப்பாக செலவு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில இந்த ஒரு அமலை நான் ஒரு வருடத்தில் ஒரு முறை செய்துவிடக் கூடாதா? ஒரு முறை இந்த உதுஹியாவுடைய அமலை நான் செய்து இந்த நன்மையை நாம் பெறக்கூடாதா? அன்பான சகோதர பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜா ஹாக்கிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸஅதன், யார் உதுஹியா கொடுப்பதற்கு வசதிகள் இருந்தும் சக்தி பெற்றிருந்தும் அவர்கள் உதுஹியா கொடுக்க இல்லையோ, மன் வஜத ஸஅதன் லியுதஹிய ஃபலம் யுதஹி, யார் உதுஹியா கொடுக்க இல்லையோ, ஒரு ரிவாயத்திலே வருகிறது, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, தொழும் இடங்களுக்கு அவர்கள் சமூகம் கொடுக்க வேண்டாம், நெருங்க வேண்டாம் என்பா சொன்னார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே ஃபலா யஹ்துர் முஸல்லானா என்பா வந்திருக்கிறது, அவர்கள் தொழும் இடத்துக்கு வர வேண்டாம் என்பா நபி அவர்கள் சொன்னார்கள். நெருங்கவும் வேண்டாம், வரவும் வேண்டாம் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று எங்கள் எத்தனை பேர் இதற்கு சக்தி பெற்று இருக்கிறோம்? இன்று பெருநாள் வருவதற்கு முன்னாலே பல ரூபாய்களை செலவழிப்பதற்காக வேண்டி திட்டமிட்டிருக்கிறோம். பல ரூபாய்களை வீணாக செலவழிப்பதற்காக வேண்டி நாம் வெளிய ஊர்களுக்கு சென்று குதூகலத்திலே ஈடுபடுவதற்காக வேண்டி எத்தனை ரூபாய்களை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இன்று நாம் எங்களில் எத்தனை பேர் இன்று பெருநாட்கள் வருவதற்கு முன்னாலே பெருநாட்களை நாம் கொண்டாடுவதற்காக வேண்டி எத்தனை வேன்களை எத்தனை வாகனங்களை ஹயர் பண்ணி முன்கூட்டி நாம் இதனை ஹயர் பண்ணி வைத்திருக்கக்கூடியவர்கள் எத்தனை சகோதரர்கள் எத்தனை குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றாமல் இந்த சல்லிகளை நாம் வீணாக கழிப்போம் என்றால், அன்பான சகோதரர்களே, இந்த காலத்தை அடைந்து கொண்டும் இதற்கு சக்தி பெற்றிருந்தும் வசதிகள் இருந்தும் இந்த அமலை செய்யாத துர்ப்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு உதுஹியா கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே தெளிவாக வந்திருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ்,
ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் எப்படி உதஹியா கொடுத்தார்கள், எந்த பிராணியை உதஹியா கொடுத்தார்கள், அதனை எப்படியான பிராணியாக தெரிவு செய்தார் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள். லஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிகப்ஷைனி அம்லஹைனி அக்ரனைன். நபி அவர்கள் 2 ஆட்டை உதஹியா கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 2 ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகள் தெரியுமா? கொம்புள்ள ஆடுகளாக இருந்தது. வெள்ளை அதிகமானதாகவும் கருப்பு நிறம் குறைந்ததாகவும் இருந்தது. அந்த ஆட்டை பற்றி உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த கண் இமைக்கு கீழால் கருப்பாகவும், அந்த ஆடு சாப்பிடக்கூடிய வாயை வளைத்து கருப்பாகவும், அதனுடைய காட்பகுதியிலே நடப்பதற்கு மேலுள்ள பகுதியிலே கருப்பாகவும் இருக்கக்கூடிய, ஏனைய பகுதியில் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய இவ்வளவு அழகான ஒரு ஆட்டை நபி அவர்கள் தெரிவு செய்தார்கள். தெரிவு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை தன்னுடைய கரத்தினாலே அறுத்தார்கள். அந்த ஆட்டினுடைய கழுத்து பக்கமாக காலை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். சஹாபாக்கள் பார்த்ததை தெளிவாக சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மாடு கொடுப்பதற்கு வசதி இல்லை, ஆனால் ஆடு கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதா? ஆட்டை கொடுப்போம். அன்பான சகோதரி, மாடுதான் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது, ஆட்டை கொடுக்க முடியும். திருமிதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், கைருல் உதுஹியா அல் கபஷ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுஹியாவில் சிறந்த உதுஹியா எது தெரியுமா? ஆட்டை கொடுப்பேன் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆட்டை அறுத்து காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தேகம் உள்ளத்திலே இருக்கிறது. எங்களுடைய குடும்பத்திலே நான் இருக்கிறேன், என்னுடைய மனைவி இருக்கிறாள், என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்கள் ஒவ்வொருத்தருக்குமாக நான் உதஹியா கொடுக்க வேண்டுமா? அவ்வாறு கட்டாயம் கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உதஹியா கொடுத்தார்கள்? முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜாவிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் ஆட்டை அறுத்து, நபி அவர்கள் அந்த ஆட்டை அறுக்கக்கூடிய சமயத்திலே எவ்வாறான நியத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த வார்த்தையை மொழிந்தார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் ஆட்டை அறுக்கக்கூடிய சமயம், அல்லாஹும்ம யா அல்லாஹ், இந்த உதுஹியா இது என்னை தொட்டும் என்னுடைய குடும்பத்தை தொட்டும் இந்த ஆட்டை நான் அறுக்கிறேன் யா அல்லாஹ் என்று அறுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வசதி கிடையாது. எம்மிட ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கொடுப்பதற்கு வசதி கிடையாது. ஒரு ஆட்டை கொடுப்பதற்கு வசதி இருக்கிறதா? அந்த ஆட்டிலே நான் எனக்காக வேண்டியும் என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் யா அல்லாஹ் இந்த ஆட்டை அறுக்குகிறேன் என்பதாக தன்னுடைய குடும்பத்தை அந்த நீயத்திலே, அந்த நன்மையிலே நாம் சேர்க்கலாம். அன்பான சகோதரரே, ஆனால் ஆடு ஒருத்தரை தொட்டும் தான் நிறைவேறும். ஆனால் மாடு 7 பேரை தொட்டும் 7 பேரை அதிலே பங்கு சேர்க்க முடியும். ஆனால் நியத்து வைக்கிறதிலே பிரச்சனை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்தை வைத்து காட்டினார்கள். அல்லாஹும்ம தக்கப்பல் அன்னி வன் அஹ்லி, யா அல்லாஹ் இந்த ஆட்டை என்னை தொட்டும் என்னுடைய குடும்பத்துக்கு பகரமாகவும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பா நபி அவர்கள் துஆ செய்து அந்த ஆட்டை அறுத்தார்கள். அன்பான சகோதரரே, எனவே நாம் எங்களிலே நாம் இந்த உதுஹியாவை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆசை கொள்ள வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தபரானியிலே கபீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஹா தய்யிபத்தன் நஃப்ஸுஹு முஹ்தஸிபன் லில்லாஹ், யார் உதுஹியா கொடுக்கக்கூடிய சமயத்தில் நல்ல மன எண்ணத்தோடு இதனூடாக நன்மை எதிர்பார்த்து யார் உதுஹியா கொடுக்கிறார்களோ, கானத் லஹு ஹிஜாப மினன் நார், அந்த உதுஹியாவுடைய அமல் அவருக்கும் நரகத்துக்கும் இடையிலே திரையாக அமைந்துவிடும் என்பார் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இப்போது எமக்கு நாம் தயாராக விட்டாலும் இந்த இடத்திலே நாம் நியத்து வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமாவது இந்த உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு நான் சல்லிகளை சேகரித்து இந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நான் சல்லிகளை சேகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எடுக்க வேண்டும்.
இன்று எத்தனையோ வசதி உள்ளவர்கள் இன்று ஹஜ்ஜை செய்யாமல் இன்று வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே தான் ஹஜ்ஜுடைய கடமையாக இருந்து ஃபர்லாக இருந்தும் இன்று சாட்டு போக்களை சொல்லிக்கொண்டு இன்று அந்த கடமை இருக்கிறது இந்த கடமை இருக்கிறது என்று சொல்லி இப்போது எனக்கு லீவுகள் இல்லை என்பா சொல்லி இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த வருடத்துக்கு முன்னால் அவர்களுக்கு ரூஹ் பிரிந்து விட்டேன் சொன்னால் பாவியாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள். ஆனால் இன்று எத்தனை ஏழைகள், இன்று எத்தனை வறியவர்கள் இன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியாகி செல்கிறார்கள். 10 வருடம் 20 வருடங்கள் இந்த காபாவை கண்ணால் பார்க்காமல் எந்த ரூஹ் பிரியக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி சல்லிகளை சேகரித்து 10 வருடம் சல்லியை சேகரித்து 20 வருடங்கள் சல்லியை சேகரித்து இந்த காபத்துல்லாவை நான் பார்க்காமல் மரணித்து விடக்கூடாது என்ற எண்ணத்திலே வைராக்கியத்துடன் இன்று எத்தனை நபர்கள் எத்தனை ஏழைகள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இன்று பெரும் பெரும் வசதி உள்ளவர்கள், இன்று பெரும் பெரும் வாகனங்களை ஓடக்கூடியவர்கள், வங்கி கணக்கிலே பல லட்சம் ரூபாய்களை சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்று அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று வசதி உள்ளவர்களை விட இன்று எத்தனை ஏழைகள் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் இந்த உதஹியாவுடைய நன்மையை அடைந்து கொள்வதற்காக வேண்டி சல்லிகளை சேகரித்து உதஹியா கொடுக்கக்கூடிய எத்தனை ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள். நாம் வெட்கப்பட வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் இந்த விடயத்திலே நாம் வெட்கம் கொள்ள வேண்டும். நபியுடைய பெரியோர் சுன்னா இந்த உதஹியாவிலே கிடைக்கக்கூடிய நன்மை இதனை நான் வாழ்க்கையிலே அடைந்து கொள்ளக்கூடாதா என்பதை நான் இதனை ஆசைப்பட வேண்டும். கொடுக்காமல் இருக்கிறோமா? வெட்கம் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த உதஹியாவுடைய அமலை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தயாராக வேண்டும். இன்று சாதாரணமாக ஒரு ஆடு 30,000 அல்லது 35,000 ரூபாய்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் நாம் சேகரித்து வந்தால் 365 நாட்கள் அன்பான சகோதரர்களே, ஆடு அறுக்கக்கூடியவர்களுக்கு கூலியும் கொடுத்து நாம் ஆட்டை அறுக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் 7 பேர்கள் ஒரு மாட்டிலே பங்கு சேரலாம் என்றால் ஒரு பங்குக்காவது நான் சேர்த்த சல்லியை இட்டு நான் உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றலாம். அன்பான சகோதரர்களே, உள்ளத்திலே ஆசை கொள்ள வேண்டும். உள்ளகத்திலே நாம் இந்த நன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு அவாவை நாம் எடுக்க வேண்டும். எத்தனை விடயங்களுக்காக வேண்டி நாம் திட்டமிடுகிறோம், எப்போதிருந்தே திட்டமிடுகிறோம். அல்லாஹ்க்கும் எனக்கும் இடையிலே நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமலை செய்வதற்கு நாம் எந்த அளவு திட்டமிடுகிறோம்? அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமலை செய்வதற்கு நாம் எந்த அளவு திட்டமிடுகிறோம்? எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட வேண்டும். இந்த உதஹியாவுடைய அமலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், இந்த உதஹியாவுடைய பிராணியை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும், எத்தனை வயதுள்ள பிராணியாக இருக்க வேண்டும், எந்த நேரத்திலே அறுக்க வேண்டும், இந்த இறைச்சிகளை எவ்வாறு பங்குத வேண்டும், அதிலே நானும் எடுக்கலாமா அல்லது நான் எடுக்க முடியாத உதஹியா இருக்கிறதா என்று சொல்லி இந்த உதஹியாவுடைய மசாலாக்கள் ஏராளமானதாக இருக்கிறது. இந்த இடத்திலே மிம்பர்ல என்று சொல்லுவதற்கு நேரம் போதாது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உதஹியாவை பற்றி படித்து நாம் இந்த உதஹியாவுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். இந்த உதஹியாவுடைய அமலிலே ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். இன்று அதிகமானவர்கள் உதஹியா கொடுக்கிறோம், ஆனால் சதக்காக்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம், உதஹியா கொடுக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் இன்று ஆடு மாடு அதனை உரித்தாகாமல் நாம் அந்த மாட்டை சொந்தமாக்கி கொள்ளாமல் நாம் அந்த உதஹியாவை நிறைவேற்றுகிறோம். அறுத்ததற்கு பின்னால் அதனை நாம் இடையை போட்டு நாம் அதற்கு பின்னால் சல்லிகளை நிர்ணயம் செய்கிறோம் என்று சொன்னால் எமக்கு அந்த மாடு சொந்தம் இல்லாத மாட்டை நாம் அறுத்திருக்கிறோம். எனவே அது உதஹியாவாக நிறைவேறாது, அது சதக்காவாகத்தான் நிறைவேறும்.
உதஹியா என்பது அதனை வாங்கி அதனை சொந்தமாக்கினதன் பின்னால் தனக்கு உடந்தையானதற்கு பின்னால் தான் அதனை நாம் அறுக்க வேண்டும். அதுதான் உதஹியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிராணியை வாங்கினதற்கு பின்னால் தான் அறுத்தார்கள். சஹாபாக்களும் பஜாருக்கு போயிட்டு பிராணியை தெரிவு செய்து வாங்கி அதன் பின்னால் அறுத்திருக்கிறார்கள். எனவே உதஹியாவுடைய ஆக பெரிய ஒரு மசாலா தான் அந்த பிராணி தனக்கு சொந்தமாக வேண்டும். எனவே அந்த சொந்தமாகக்கூடிய வழிகள் என்ன, எப்படி சொந்தமாக்கலாம் என்பதை உலமாக்களிடம் சென்று கேட்டு இந்த உதஹியாவை நான் நிறைவேற்றக்கூடிய சமயம் எனக்கு வாழ்க்கையிலே நன்மைகள் பயிலக்கூடிய அந்த உதஹியாவாக இந்த உதஹியாவை நிறைவேற்ற வேண்டும். எனவே இந்த காலம் பெருமதி வாய்ந்த காலம். ஒவ்வொரு தினங்களும் பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது, ஒவ்வொரு நிமிடங்களும் பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த காலங்களை பிரயோஜனமாக கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. சிறந்த ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம், சிறந்த நாட்களை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இந்த நாட்களிலே அதிகமான அமல்களை செய்து உனக்கு விருப்பமானவர்களாக, உன்னிடத்திலே முஹப்பத்தை ஏற்படுத்தியவர்களாக, உன்னிடத்திலே குர்பு நெருக்கத்தை ஏற்படுத்தியவர்களாக எங்கள் அனைவரை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த காலங்களிலே நோன்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் அந்த நோன்புகளூடாக என்ன நன்மைகள் வருவோமோ அந்த நன்மைகளை அடைந்தவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் குறிப்பா அரஃபாவுடைய நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் உதஹியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த உதஹியாவுடைய அமலின் மூலமாக என்ன நன்மைகளை வைத்திருக்கிறாயோ அந்த நன்மைகளை சரியாக அடைந்தவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமக்கு கட்டுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்த நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எந்த தினத்திலே வஃபாத்தானால் எங்களுடைய கபருடைய வேதனைகள் குறைக்கப்படும் என்பதாக உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த நேரத்திலே உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்கிறதோ அந்த சுஜூதிலே வஃபாத்தாகுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாத்தை பெற முடியுமோ அந்த மதீனத்து மண்ணிலே எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.